அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 12ஆம் தேதி, அதாவது ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை, அஷ்டமி திதி, ஆயிலி நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரம் சாயங்காலம் 6:35 வரை. அப்போது இன்று சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. ராகு காலம் 12லிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30லிருந்து 9 வரை. நல்ல நேரம் காலை 9:30லிருந்து 10 வரை. 10:45லிருந்து 11:45 வரை. சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. இன்றைக்கி நீங்கள் அணியக்கூடிய உடையின், அதாவது சட்டோட கலர் பச்சை. தவிர்க்க வேண்டியது, அவாய்ட் பண்ண வேண்டியது சிவப்பு கலர். சாப்பிட்றது முள்ளங்கி அல்லது மின்ட், புதினா சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்போ அந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்துடலாம். பூராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பொதுவாக அரசாங்க பொறுப்புடைய பதவியை வகிப்பவராக இருப்பார். அதுலேயும் முதல் பகுதியில் பிறந்தவங்க உருக்காலை, நிலவளம், தேச பாதுகாப்பு, சட்டத்திட்டம், மின்சாரத்துறை, மருத்துவத்துறை, வரி வசூல் துறை போன்றவற்றினாலும், மற்றவர்கள் அச்சுக்கலை, பத்திரிகை, செய்தித்துறை, போஸ்ட் ஆஃபீஸ், வானொலி, தொலைக்காட்சி, தூது போன்ற தொழில்களாலும் மேன்மை அடைபவர்களாக இருப்பார்கள். நண்பர்களே, இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்பு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேசராசிக்காரர்களுக்கு இன்று வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகைகள் புலப்படுகின்றன. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடும். மனை, பயிர், நிலம் முதலியவை வாங்கவும் விற்கவும் நல்ல பலன் கிடைக்கும். வழக்குகளில் ஒரு திருப்பம் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். அன்னையின் உடல்நலம் கூட நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. பொருள் வரத்து நன்றாக இருக்கிறது. ஆடை அணிகலன்கள் சேர்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் சுவையான விருந்து கிட்டும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கின்றது. பிரயாணமும் அதன் மூலம் நல்ல அனுகூலமும் உண்டாகும். அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி ஓரளவு நல்ல பலன்களே நடக்கப் போகின்றது. வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, கௌரவம், புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகும். ஆனால் வீம்புக்காக பணச்செலவும் அதிகரிக்கின்றது. இன்றைக்கி ட்ரேடிங், சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அடுத்து கடகராசி. மனதில் இருக்கும் குழப்பங்கள் அகன்று மனம் நிறைவாக இருக்கின்றது. உங்களது பேச்சு கமெண்டிங் செய்வது போல், அதிகாரம் செய்வது போல் இருக்கின்றது. அதனால் பாலிசாக பேசி பழகுங்கள். அதே சமயத்தில் அந்த பேச்சு பாலிசாக பேசாவிட்டால் பேச்சின் மூலம் வீண் சச்சரவு உண்டாகும். கோவில்களுக்கு சென்று வர குடும்பத்தில் குதூகலம் நிலவும். அடுத்து சிம்மராசி. மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடுகிறது. பணத்தட்டுப்பாடு, பண இழப்பு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். வண்டி வாகனங்களை மெதுவாக ஓட்டுங்கள். சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடும். ஆனால் மனைவி மக்களால் மாத்திரம் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கூட கிடைக்கின்றது. அடுத்து கன்னிராசி. பணவரவு, நண்பர்கள் உதவி, பெரியோர், மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கடிதங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடும். வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும்.
ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்து துளாராசி. பெரியோர்களின் சந்திப்பும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருள் வரவு, உறவினர் நண்பர்களால் எதிர்பாராத உதவி, மகிழ்ச்சியாய் பொழுதை போக்குவது முதலியவை கிட்டும். ஸ்பெக்குலேஷன், லாட்டரி ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விரோதிகளினால் தீமை ஏற்படும். பொருள் இழப்பும் நேரிடும். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டி வருகின்றது. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் தொல்லை தரக்கூடும். ஓம் சக்தி கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். அதே மாதிரி காலையில் தியானம் செய்யுங்கள். மனத்தை ஒரு வழியில் கண்ட்ரோலாக வைத்து கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். புது முயற்சி எதிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மனைவி மக்களிடம் சச்சரவு உண்டாகலாம். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது, நீண்ட தூரம் பிரயாணம் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். அடுத்து மகர ராசி. பொருள் சேர்க்கை ஏற்படுகின்றது. மனைவியினால் மகிழ்ச்சி உண்டாகின்றது. பெரியோர் பாராட்டையும் அவர்களது நன்மதிப்பையும் பெறலாம். பெண்களால் மகிழ்ச்சியும், பந்தயம், சூதாட்டம், லாட்டரி ஆகியவற்றில் லாபம் ஏற்படும். பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். வழக்குகளில் நல்ல முடிவு ஏற்படும். அடுத்து கும்பராசி. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சியான நிகழ்ச்சியும் அமையும். புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். ஆடல் பாடல்கள் ரசிப்பதிலும் விருப்பமான உணவு புசிப்பதிலும் மனம் ஈடுபட்டு பொழுது இன்பமாகவே கழிகின்றது. அடுத்து மீனராசி. மனக்கவலை, வீண் செலவு ஆகியவை உண்டாகும். ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கிறார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது. சனி பகவான் கோவிலுக்கு சென்று வர நன்மையே நடக்கும். இளைஞர்களுக்கு காதல் அரும்பும். காதல் கல்யாணத்தில் முடிவடையும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.